2/6/2024 அக்ஸே 684 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், 1ஆம் தேதி காருண்யா 656க்கு நம்ம கொடுத்தது வந்துட்டு ஆல் போர்டுக்கு நம்ம 9/6 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம் 9க்கு பவர் 4, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் 9 இன்றைக்கி ரிசல்ட்டு 9, 4, 9ன்னு வந்திருக்குது. இந்த 4 வந்திருக்குது சரிங்களா. இந்த 6 திருப்பி போட்டாலும் 9 தான் சரிங்களா. அப்படி வந்திருக்குது. 9 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாருங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வச்சுருக்குறோம் பி போர்டுக்கு 4 கரெக்டாக வச்சுருக்குறோம், சி போர்டுக்கு 9 கரெக்டாக வச்சுருக்குறோம். 9, 4ங்கிற நம்பர் நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோம், 4, 9ங்கிற நம்பர் கரெக்டாக வச்சுருக்குறோம் பாருங்கள் சரிங்களா. அடுத்து நம்ம 2 டிஜிட்டலில் நேற்று நம்ம 2 நாளாக ஸ்ட்ராங்காக சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இந்த 4, 9 நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4, 9ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். 2 நாளில் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார வரும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாதம் பிறந்த உடனே முதல் நாள்லேயே அடிச்சிட்டாங்க சரிங்களா. அதுவும் 9ங்கிற நம்பர் டபுளாக கூட வரும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். பழைய சேனலில் கூட பாருங்கள், நேற்று சேனல் முந்தா நேற்று சேனல் கூட பாருங்கள். அதேமாதிரி டபுள்ஸும் கொடுத்துருந்தேன், டபுள்ஸும் பாஸு, 9ம் பாஸு, 4/9ம் பாஸ் நம்மளுக்கு சரிங்களா. திருப்பி போட்டு நான் ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லுவேன். அந்த மாதிரி யாராவது ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுலேயும் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும். 4, 9 பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். 9, 4ன்னு யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஆக மொத்தத்தில் அதில் 2 செட்டு, இதில் ஒரு செட்டு, மொத்தம் 3 செட்டு இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருப்பாங்க சரிங்களா. பாருங்கள், அதேமாதிரி 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் 4, 9ன்னு 549 அப்படியே போட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் பாக்ஸ் வின்னிங், பிசி வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. பாக்ஸ் வின்னிங், பிசி வின்னிங் இந்த நம்பர் வந்திருக்கும் பாருங்கள். 549 கொடுத்துருக்கோம், 949 கொடுத்துருந்தா இன்னும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆக மொத்தம் நம்மளுக்கு இதுவே ஒரு சிறப்பான வெற்றியாக கொடுத்துருக்குது சரிங்களா. ஒரு நல்ல வெற்றி கணிப்பு கொடுத்துருக்குது. அது வரைக்கும் நமக்கு போதும் சரிங்களா. பாருங்கள், இன்னும் ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பு பெறலாமா, ஒரு சிறந்த வெற்றி 1ஆம் தேதி அதுமா நம்ம முதல் நாள் அதுமா சிறந்த வெற்றி எடுத்துட்டோம் சரிங்களா. அதனால சொல்கிறேன், நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம வீடியோவில் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் சறுக்குனாலும் அடுத்தடுத்த நாட்கள் கொஞ்சம் நல்ல மாதிரியாக எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. நாளைக்கு பாருங்கள் 8610565149 இந்த நம்பருக்கு கேஎல்டிஆர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு பண்ணுங்க. 8610575149 சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கெஸ்ஸிங்லாம் வீடியோவிலே பாருங்கள் சரிங்களா. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வீடியோவிலே பாருங்கள். இந்த டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி விடுங்க சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு வர்றது 3, 4 சரிங்களா. ஆல் போர்டில் வந்துட்டு நாளைக்கு 3, 4 நமக்கு மெயினாக வருது சரிங்களா. 5ம் வருது. நான் எப்போவுமே கொடுக்குற மாதிரி இதுக்கு பவர் நம்பர் கொடுத்துட்றேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று டைரெக்டாக அடிக்கணும், இல்லைன்னா பவரில் அடிக்கணும். அந்த மாதிரி யாருக்காவது வந்தால் பார்த்துக்கோங்க சரிங்களா. 8, 9, 0 சரிங்களா. இந்த நம்பர் ஒன்று இதில் அடிக்கணும், இல்லை இந்த பவர் நம்பர், இதுக்கு பவர் நம்பர் இங்கே கொடுக்குறேன் சரிங்களா. இது எதுக்காக கொடுக்குறேன்னா, சப்போஸ் நம்ம ஆல் போர்டு நம்ம எப்போவுமே கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 3, 4 தான் மெயினாக கொடுக்குறோம். ஆனால் இதுக்கு பவர் நம்பரில் சில நேரம் அடிப்பாங்க. அதனால தான் 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0 சரிங்களா. அதுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க இதை போட்டுக்கோங்க சரிங்களா. நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஆல் போர்டு 3, 4 தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதான் சப்போர்ட்டுக்கு 5 கொடுக்குறோம். நாளைக்கு 5யும் ஆல் போர்டுக்கு வந்தாலும் வரலாம், அதனால் கொடுக்குறோம் சரிங்களா. 5ம் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது நாளைக்கு. அது 5 ட்ரிபிள்ஸாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6 சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. பி போர்டு 9, 3 சரிங்களா. சி போர்டு 5, 7 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த 8ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போர்டுக்கு வந்தாலும் வரலாம், வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதே போர்டு மாறுமான்னு கேட்டிங்கன்னா சி போர்டு, ஏ போர்டு மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். இல்லைனா அப்படியே கூட அடிப்பாங்க, இல்லைனா மாற்றி கூட அடிப்பாங்க. இன்றைக்கி சி போர்டு நம்ம கொடுத்த மாதிரி 9 வரும்னு நினச்சோம், 9 வந்திருக்குது. பி போர்டும் 4 வரும்னு நினச்சோம், 4 கரெக்டாக வந்திருக்குது சரிங்களா. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு 9, 4ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது தான் செய்யுது பாருங்கள். வந்தாலும் வரலாம் சரிங்களா. வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சரிங்களா. அடுத்து ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4, 5, 8, 6, 6, 4, 7, 5, 6, 5, 5, 3, 1, 5, 6, 0ன்னு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் உள்ளே வந்தாச்சுன்னா இப்படிலாம் வருங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் சரிங்களா. அதுமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா
வரலாம். ஏன்னா ட்ரிபிள்ஸ் அடிக்காமலே இருக்கிறாங்கல்ல 2 மாதமாக. அதனால் அதுக்கு உண்டான நம்பர்கள் இதில் கொடுத்துருக்கேன். வந்தால் இப்படி வரலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். வருதா பாருங்கள் சரிங்களா. அதேமாதிரி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு நம்பரை போட்டிங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 5ன்னு போட்டிங்கன்னா 5 4, 8 6ன்னு போட்டிங்கன்னா 6 8, 6 4ன்னு போட்டிங்கன்னா 8 4 6 சரிங்களா. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஏபிஎஸ்சி மெயின் டார்கெட் மிஸ் ஆனால் பிசிக்கு போகும் சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டலில் பார்த்த வரைக்கும் நாளைக்கு ட்ரிபிள்ஸ் கொடுத்துருக்குறேன். 555, 222, 999 சரிங்களா. 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 9க்கு பவர் 4. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நம்பர் கொடுக்கும்போது அதை அதில் அடிக்கலைனாலும் அந்த பவரில் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு வேளை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கரெக்டாக வருமாங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா. ஆனால் டைரெக்டாக தான் அடிக்கணும் சரிங்களா. டைரெக்டாக இந்த நம்பர் ட்ரிபிள் அடிக்கணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பவரில் வந்து இந்த மாதிரி வரலாம்ங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. இது வந்தாலும் வரலாம், இல்லாட்டி இது போகலாம். நம்மளுக்கு இந்த 3 டிஜிட்டல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 754, 567, 567 2 இடத்துல கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இது நமக்கு தேவையில்லை. அதனால் நாளைக்கு 7 செட்டை கூட நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே நீங்கள் இன்னொரு செட்டு எதுனா இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். 278ங்கிற மாதிரி ஒரு நம்பர் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த நம்பர் வருதா பாருங்கள். இல்லைன்னா 273 கூட இது மாறலாம். எதுக்காக சொல்கிறேன்னா பவர் நம்பர் 8க்கு பதில் 3 கூட மாறலாம். 27ங்கிற மாதிரி நம்பர் ஒன்று பிசிக்கு வர வேண்டியது இருக்குது பாருங்கள். வருதா பாருங்கள் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். 479, 862, 645, 593, 485 சரிங்களா. இதிலேருந்து ஒரு 6 செட்டு இது ஒன்று, 7 செட்டு இது ஒன்று சரிங்களா. 8 செட்டு நம்ம கொடுக்குறது எப்பவும் வாடிக்கையாக கொடுக்குறது. இது தப்பாக போச்சு. இங்கேயும் ஒரு தப்பு, இங்கேயும் ஒரு தப்பு. ஆக மொத்தம் தப்பு இருக்கிற அன்றைக்கி தான் நல்லா ஒரு வின்னிங் வருது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வருமானா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேலே ஒரிஜினல் நம்பர், கீழே பவர் நம்பர். ஒன்று பவரில் வரணும், இல்லை டைரெக்டாக வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் நம்ம சேனல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருவாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க காலையில், வின்னிங் அமௌண்ட்டு கொடுக்கல இந்த சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நண்பர் வந்துட்டு நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னா அந்த நண்பர் வந்துட்டு டிக்கெட் போட்டிருக்காரு, பணம் அனுப்பலை, நாங்கள் ஓகேவும் கொடுக்கல சரிங்களா. பணம் அனுப்பாதவங்களுக்கு எப்படி ஓகே கொடுப்போம்? அப்போது அவங்க நம்பர் வின்னிங் வந்துச்சுன்னா பணம் எப்படி நாங்கள் கொடுப்போம் சொல்லுங்கள். அதுதான் கம்ப்ளைண்ட். அவர் வந்து யூடியூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, இவங்க பணம் தரல அப்படின்ட்டு. இதுதான் ஃபால்ட்டு. நீங்களே சொல்லுங்கள். பணம் அனுப்பாமல் நம்பர் மட்டும் அனுப்புனா நம்ம வின்னிங் அமௌண்ட்டு கொடுக்குமா? நாங்கள் ஓகேவும் கொடுக்கல சரிங்களா. ஓகே கொடுக்காதவங்களுக்கு எப்படி நாங்கள் வின்னிங் அமௌண்ட்டு கொடுப்போம்? அவங்க பணம் அனுப்பணும். சரி, ரெகுலராக போடுறவங்க ஒரு நாள் பணம் அனுப்பலான்னா ஓகே கொடுக்கலாம். இவங்க வந்துட்டு ரெகுலராக போட்டாலும் கம்மியாக போடுறது, பணத்தை திருப்பி கொடுக்குறது கிடையாது. கம்மியாக போட்ட நம்பருக்கு இந்த பணத்தையும் கொடுக்குறது கிடையாது. கடன் வைக்கிறது அதிகம் சரிங்களா. அதனால நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படி அவாய்ட் பண்ணுற நம்பரில் பணம் வந்தால் மட்டும்தான் ஓகே கொடுப்போம் சரிங்களா. யாராக இருந்தாலும் எங்கே போட்டாலும் சரி தான், நீங்கள் பணம் கரெக்டாக செலுத்திட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா அந்த நம்பருக்கு பணம் தரலன்னா தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே ஆகாத நம்பருக்கு பணம் கேட்டு யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எந்த சேனலுக்குள்ளேயும் புகுந்து ஒரு வாய்ஸ் மெசேஜோ எந்த மெசேஜும் போடக்கூடாது சரிங்களா. அதை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கடைசியாக சரிங்களா. நீங்கள் நியாயமான முறையில் நடந்து நியாயமான முறையில் நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா. நீங்கள் பணம் செலுத்தாமல் உங்களுக்கு ஓகே வராமல் காசு கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் நம்பர் போட்டால் காசு அனுப்ப வேண்டியது தானே. நீங்கள் ஏன் காசு அனுப்பலை? ஓகே கொடுக்காம ஓகே வாங்காமல் நீங்கள் எப்படி பணம் கேட்பீங்க? கடைசி நேரத்தில் அதுவும் டைம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் கடைசி அவ்வளோ நேரம் காத்திருந்து எதுக்காக போடுறீங்க? கொஞ்சம் சீக்கிரமாகவே போடலாமே. சரிங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் குறை சொன்னார், அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே, நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கலாம்.